ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அப்படிங்கிறதுக்கு ஒரு குவாலிட்டி இல்லை, ஒரு ஆஸ்பிரண்ட் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு முக்கியமாக சில குவாலிட்டிஸ் இருக்குது. யூத் பேப்பரின் இனிய வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம். யூத் பேப்பர் சேனல் யூடியூப் சேனலுக்கு முதற்கண் வணக்கங்கள். நான் பிரதாப். என்னோட நேட்டிவ் வந்து விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்புங்க கிராமம். என்னோட அப்பா வந்து ஒரு விவசாயி, அம்மா வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். ஸோ நான் வந்து நான் தான் என்னோட குடும்பத்தோட முதல் தலைமுறை பட்டதாரி. இப்போ வந்து நான் வந்து 2017ஆம் ஆண்டு நான் வந்து ஐஏஎஸ் தேர்வில் தமிழக அளவில் முதலிடமும் அகில இந்திய அளவில் 21வது இடமும். பட் ஒரு ஃபஸ்ட்டு ஐஏஎஸ் படிக்கணும் அப்படின்னா ஒரு இன்ஃபார்ம்டு சிட்டிசனாக நம்ம எப்போவுமே இருக்கணும். ஐஏஎஸில் முக்கியமாக என்ன அப்படின்னா பேசிக்ஸ். ஸோ பேசிக் நாலேஜ் எப்போவுமே ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அதில் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் பில்டிங் வந்து கட்ட முடியும். ஸோ அந்த பேசிக் அப்படிங்கிறது வந்து ஸ்கூல் புக்ஸ். ஸோ 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிற ஸ்கூல் புக்ஸ். ஸோ அந்த ஒரு 6th to 10th என்சிஆர்டி புக்ஸை வந்து நம்ம வந்து ஒரு ரிச்சுவலாக ஒரு பைபிள் மாதிரி நம்ம படித்து அதோட பேசிக்ஸை வந்து நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 20 to 30% ஆஃப் தி யூபிஎஸ்சி சிலபஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிரும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஆப்ஷனல் செலெக்ஷன். ஸோ இதெல்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஆப்ஷன் வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணணும். ஏன்னா ஆப்ஷனல் வந்து ஒரு 500 மார்க்ஸ்க்கு இருக்கிறதுனால இட்ஸ் அ மேக் ஆர் பிரேக் சுச்சுவேஷன். என்ன அப்படின்னா இந்த ப்ரிப்ரேஷனில் வந்து முக்கியமாக நம்மளுக்கு தேவை வந்து பேஷன்ஸ். ஸோ எடுத்தோடனே 2 மாதத்தில் நம்ம காலேஜில் படிக்கும் போது ஒரு நைட்டில் படித்து செமஸ்டர் பாஸ் பண்ண முடியாது. ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அப்படிங்கிறதுக்கு ஒரு குவாலிட்டி இல்லை, ஒரு ஆஸ்பிரண்ட் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு முக்கியமாக சில குவாலிட்டிஸ் இருக்குது. ஹார்ட் ஒர்க்கை யாராலையும் சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு குவாலிட்டி அந்த ஐஏஎஸ் அப்படிங்கிற ஒரு பயணம். ஸோ இது வந்து நான் சொன்ன மாதிரி எனக்கு வந்து ஸ்கூலில் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. பட் ஸ்கூலில் வந்து ஐஏஎஸ் படிக்கணுங்கிறதுக்காக ஒன்றும் பெருசாக பயணம் இல்லை. பட் ஒரு ஃபஸ்ட்டு ஐஏஎஸ் படிக்கணும் அப்படின்னா ஒரு இன்ஃபார்ம்டு சிட்டிசனாக நம்ம எப்போவுமே இருக்கணும். ஸோ நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்கள் நம்ம எப்போவுமே தெரிஞ்சுக்கணும். ஸோ இதற்கு முதல்ல தேவை வந்து நியூஸ் பேப்பர். ஸோ இந்த நியூஸ் பேப்பர் ரீடிங் அப்படிங்கிறத வந்து நம்ம அந்த ஐஏஎஸ்க்காகன்னு இல்லாமல் ஒரு ஹேபிட்டாக நம்ம ஒரு 1 year 2 year நம்ம பழக்கப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா அதுவே ஒரு மிகப்பெரிய நாலேஜை வந்து நம்மளை அறியாமே நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய நாலேஜை அது கொடுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த நியூஸ் பேப்பர் ரீடிங் அப்படிங்கிறத வந்து என்னோடய ஸ்கூல் டைம்லேயும் சரி என்னோடய காலேஜ் டைம்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரீம்லைன் பண்ணிட்டு வந்தேன். ஸோ இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு பேசிக் ப்ரிப்பரேஷன் ஃபார் ஐஏஎஸ் அப்படிங்கிறத சொல்லுவேன். அதற்கப்புறம் ஐஏஎஸில் முக்கியமாக என்ன அப்படின்னா பேசிக்ஸ். ஸோ பேசிக் நாலேஜ் எப்போவுமே ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அதில் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் பில்டிங் வந்து கட்ட முடியும். ஸோ அந்த பேசிக் அப்படிங்கிறது வந்து ஸ்கூல் புக்ஸ். ஸோ 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிற ஸ்கூல் புக்ஸ், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சயின்ஸ், எக்கனாமிக்ஸ், சோஷியாலஜி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், இந்த ஸ்கூல் புக்ஸை வந்து நம்ம வந்து கிளியராக படிக்கணும். இது வந்து ஒரு ஆல் இண்டியா சர்வீஸ் எக்ஸாம்னால ஒரு யூனிஃபார்ம் சிலபஸ் இருக்கணுங்கிறதுக்காக சிபிஎஸ்சி ப்ரிஸ்கிரைப் பண்ணுற என்சிஆர்டி சிலபஸ் படித்தா பெட்டர். நம்ம ஸ்டேட் போர்ட் சிலபஸும் படிக்கலாம். பட் சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா சில சப்ஜெக்ட்ஸ் வந்து இதில் விட்டுருப்பாங்க, அதில் இருக்கும் இதில் விட்டுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால எல்லாருமே காமனாக படிக்கிறதுனால நம்ம என்சிஆர்டி அப்படிங்கிற ஒரு சிலபஸ் ஃபஸ்ட்டு எடுக்கிறோம். ஸோ அந்த ஒரு 6th to 10th என்சிஆர்டி புக்ஸை வந்து நம்ம வந்து ஒரு ரிச்சுவலாக ஒரு பைபிள் மாதிரி நம்ம படித்து அதோட பேசிக்ஸை வந்து நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 20 to 30% ஆஃப் தி யூபிஎஸ்சி சிலபஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிரும். ஸோ இதுக்கப்புறம் இதுதான் நம்மளோட பேசிக்ஸ். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா யூபிஎஸ்சிக்குன்னு ஒரு ப்ரிஸ்கிரைப்டு சிலபஸ் இருக்கும். அந்த ப்ரிஸ்கிரைப்டு சிலபஸை எடுத்துகிட்டு சிலபஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து செக் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நம்மளோட யூபிஎஸ்சி சிலபஸா, ஓகே, இதெல்லாம் வந்து இந்தந்த புக்ஸ் எல்லாம் நம்ம படிக்கணும் அப்படிங்கிறது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஆப்ஷனல் செலெக்ஷன். ஸோ இதெல்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஆப்ஷன் வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணணும். ஏன்னா ஆப்ஷனல் வந்து ஒரு 500 மார்க்ஸ்க்கு இருக்கிறதுனால இட்ஸ் அ மேக் ஆர் பிரேக் சுச்சுவேஷன். சில பேர் என்ன ஆப்ஷனில் எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னா வருஷம் இந்த ஆப்ஷனில் எடுக்கிறவங்க தான் வந்து இவ்வளோ பேர் பாஸ் பண்ணுறான், ஸோ அதனால் இந்த ஆப்ஷன் எடுக்கலாம் அப்படின்னா இல்லை. அந்த ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு சூட் ஆகுமா இல்லையாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சில பேர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் நல்லா படிப்பாங்க, பொலிட்டிக்கல் சயின்ஸ் அதிகமாக வரும். ஸோ அவங்களால நம்ம அளவுக்கு நம்ம அதை எடுத்தோன்னா நம்மளால் சக்சீட் பண்ண முடியாது. அதனால நம்மளுக்கு எந்த ஆப்ஷன் சூட் ஆகுங்கிறத தெரிஞ்சுக்கணும். முதல்ல அதுக்கு என்னென்னா இப்போ ஒரு 2-3 ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த 2-3 ஆப்ஷனோட சிலபஸை டவுன்லோட் பண்ணுங்கள். அந்த சிலபஸ் வந்து நீங்கள் எல்லா சிலபஸை வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இந்த சிலபஸ்க்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியணும்னு அவசியம் இல்லை. ஓகே இந்த சிலபஸ்லாம் நம்மளுக்கு புரியுது,
டாபிக் புரிஞ்சால் போதும். ஸோ டாபிக் புரிஞ்சதுக்கப்புறம் ஓகே இதில் நம்மளால் படிக்க முடியும் அப்படின்ட்டு நம்மளுக்கு வந்து ஒரு 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 கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணி அதில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும். என்ன அப்படின்னா இந்த ப்ரிப்ரேஷனில் வந்து முக்கியமாக நம்மளுக்கு தேவை வந்து பேஷன்ஸ். ஸோ எடுத்தோடனே 2 மாதத்தில் நம்ம காலேஜில் படிக்கும்போது ஒரு நைட்டில் படித்து செமஸ்டர் பாஸ் பண்ண முடியாது. ஸோ ஒரு சஸ்டைன்டு ப்ரிப்பரேஷன், ஒரு கரெக்டான ஒரு திட்டமிடல் வந்து இருக்கணும். என்ன சில பேர் என்ன சொல்லுவாங்க, குவாலிட்டிஸ் ஆஃப் ஐஏஎஸ் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க. ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அப்படிங்கிறதுக்கு ஒரு குவாலிட்டி இல்லை, ஒரு ஆஸ்பிரண்ட் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு முக்கியமாக சில குவாலிட்டிஸ் இருக்குது. என்ன அப்படின்னா எல்லாத்துக்கும் இருக்கிற மாதிரி ஹார்ட் ஒர்க் எப்போவுமே இருக்கணும். ஏன்னா இந்த ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது வந்து மினிமம் ஒரு 1 இயர் ப்ரிப்பேர் பண்ணணும். அடுத்து எக்ஸாம் வந்து ஒரு 1 இயர் நடக்கும், ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ. ஸோ மினிமம் யாராவது கிளியர் பண்ணணும்னு நினச்சா மினிமம் 2 இயர்ஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட் ப்ரிப்பரேஷன் வந்து இருக்கணும். ஸோ அதில் வந்து ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹார்ட் ஒர்க்கை யாராலையும் சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. இதுதான் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு குவாலிட்டி, ஹார்ட் ஒர்க். அதுக்கப்புறம் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான குவாலிட்டி என்னென்னா கன்சிஸ்டன்சி. விடாமுயற்சி இருக்கும், பட் அதே டைம் வந்து ஒரு கன்சிஸ்டண்ட்டான ஒரு ப்ரிப்பரேஷன் நம்மளுக்கு இருக்கணும். என்ன அப்படின்னா சில பேர் என் கூட இருக்கிறவங்களே பார்த்துருங்க, ஃபஸ்ட்டு இனிஷியலாக ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு நாளைக்கு வந்து ஒரு 15 மணி நேரம் படிப்பாங்க. அப்புறம் அப்படியே ஒரு நாளாக ஒரு 15 மணி நேரம் வந்து ஒரு 10 மணி நேரமாக குறையும், அப்புறம் 10 மணி நேரம் 8 மணி நேரமாக குறையும், அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ஒரு மாதம் கேப் எடுத்து நம்ம படிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி இல்லைன்னா கண்டிப்பாக நம்மளால் சக்ஸஸ் பண்ணவே முடியாது. ஸோ இந்த 2 இருக்கணும். இந்த 2 இருக்கிறதுக்கப்புறம் ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறது வந்து எப்போவுமே இருக்கும். இந்த ஹார்ட் ஒர்க்கில் ஒரு ஸ்மார்ட் ஒர்க்கும் சேர்ந்து கலந்தால் மட்டும்தான் சக்ஸஸ் வந்து எப்போவுமே இருக்கும். எப்போவுமே ஹார்ட் ஒர்க், இப்போது ஒரு டாங்கி சொல்கிறோம், அந்த டாங்கி பண்ணாத ஹார்ட் ஒர்க்கையாக வந்து ஒரு குதிரை பண்ண போகுது. பட் குதிரை வந்து ஏன் வந்து எப்போவுமே ஒரு ஹை எக்கலானில் இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்மார்ட்டாக ஒரு ஒர்க்கை பண்ணுது. ஸோ அந்த மாதிரி தான் நம்மளும். ஸோ எல்லாரும் பண்ணுற ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அந்த ஹார்ட் ஒர்க்கில் இப்போ 6 லட்சம் பேர் 10 லட்சம் பேர் எழுதுறாங்கன்னா அதில் வந்து ஒரு 100 பேர் தான் ஐஏஎஸ் ஆகிறாங்க. பட் அந்த 100 பேர்த்துக்கும் ஒரு குவாலிட்டி இருக்குது அப்படின்னா ஒவ்வொருத்தரும் வேறு பேக்ரவுண்டில் வந்து இருப்பாங்க, வேறு மாதிரி படிச்சிருப்பாங்க. பட் அவங்க எல்லாத்துக்குமே சிமிலராக இருக்கிறது மற்றவங்கள விட தனித்தனிமையாக நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட ரைட்டிங்ஸில் சரி, நம்மளோட ப்ரிப்ரேஷனில் சரி, எல்லாத்துலேயுமே ஒரு ஸ்மார்ட் ஒர்க் இருக்கணும். இப்போது ஸ்மார்ட் ஒர்க்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போ ஒரு ஹிஸ்ட்ரி சப்ஜெக்ட் எடுக்கிறோன்னு வச்சுன்னா ஹிஸ்ட்ரிக்கு 100 புக் இருக்கும். ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறவன் என்ன பண்ணணும்னு நினைப்பான்னா 100 புக்கையும் நம்ம படித்து முடிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் ஒரு ஹியூமன் பிரெயினால் அதற்கான சாத்தியக்கூறுகள் கிடையாது. அதனால எந்த புக்கை சூஸ் பண்ணால் நம்மளோட மேக்ஸிமம் சிலபஸ் கவர் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணணும். எல்லா இன்ஸ்டியூட்ஸ்லையும் நீங்கள் இந்த புக்கை படிங்க, 100% இந்த புக்கில் தான் கொஸ்டின்ஸ் வரும்னு சொன்னால் அது வந்து நம்ம ஏமாத்துறாங்க. ஸோ ஏதோ ஒரு புக்கு நம்மளால் வந்து ஏதோ ஒரு புக்குன்னா அந்த புக்கு வந்து ஒரு 70 to 80% ஆஃப் த சிலபஸை வந்து நம்மளால் பண்ண முடியுது அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அதுதான் வந்து நம்மளோட ஒரு பேசிக் திங். ஸோ அந்த புக்ஸை செலக்ட் பண்ணுறதுலாம் நம்மளோட ஸ்மார்ட் ஒர்க் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஆஃப் ஸ்மார்ட் ஒர்க். அதே மாதிரி என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம அனலைஸ் பண்ணணும். ஸோ ஒரு செட் ஆஃப் இப்போது ஹிஸ்ட்ரியில் வந்து மாடர்ன் இந்தியா, மிடிவல் இந்தியா, ஏன்ஷியன்ட் இந்தியா 3 இருக்குன்னா எந்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாக கேட்குறாங்க, எந்த மாதிரி இதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க யூபிஎஸ்சி அப்படிங்கிறத ஒரு லாஸ்ட் 5-10 இயர்ஸாக நம்ம அனலைஸ் பண்ணணும். அதை நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம கொண்டு போனோம் அப்படின்னா நம்ம வந்து மற்றவங்களோட அதிகமாக சக்ஸஸ் ஆகலாம். ஸோ இதுதான் வந்து ஸ்மார்ட் ஒர்க்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஒரு நல்ல குவாலிட்டிஸ், ஒரு ஹார்ட் ஒர்க், ஒரு ஸ்மார்ட் ஒர்க், ஒரு கன்சிஸ்டன்சி, அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு ரைட்டிங் ஸ்கில் இருக்கணும். ஏன்னா வந்து நம்ம வந்து ஒரு எக்ஸாம் எழுத போகிறோம், நம்ம கவர்மெண்ட்டுக்காக சர்வ் பண்ண போகிறோம், இந்தியாவோட ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் சிவில் சர்வீஸை வந்து நம்ம அட்டைன் பண்ண போகிறோம் அப்படின்னு நினைக்கிறப்போ நம்மளோட ரைட்டிங்கில் வந்து ஒரு குவாலிட்டி இருக்கணும். சும்மா ஒரு ஸ்கூலில் எழுதுகிற மாதிரி, ஒரு காலேஜ் எழுதுகிற மாதிரி இல்லாமல் நம்மளோட ரைட்டிங் ஸ்கில்ஸை வளர்த்துக்கணும். ஆனால் ரைட்டிங் ஸ்கில்னு நான் மென்ஷன் பண்ணுறது இங்கிலீஷ் நாலேஜே கிடையாது. நல்ல இங்கிலீஷ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணால் தான் அது வந்து ஒரு நல்ல எஸ்ஸே அப்படிங்கிறது, ஒரு நல்ல ஒரு கொஸ்டின் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் என்ன சொல்ல வரீங்களோ அதை கிளியராக, அதை வந்து கரெக்டாக, அதே மாதிரி எக்ஸாக்டாக எடுத்துகிட்டு வரதுல தான் வந்து உங்களோட ஒரு சக்ஸஸே இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஒரு யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனுக்கு நம்மளோட ஒரு முக்கியமான குவாலிட்டி. நான் 12th முடிச்சுட்டு எனக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் சீட் கிடச்சிது அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். என்ன இதுவே ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி என்னன்னா, நான் ஃபஸ்ட்டு வந்து சொன்ன மாதிரி நான் பிஏ தமிழ் படிக்கிறேன் அப்படிங்கிறப்போ எங்கள் வீட்டில் இல்லை நீ ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸாவது படிச்சுக்கோ, ஏன்னா உனக்கு வந்து திடீர்னு கிடைக்கலன்னா என்ன பண்ணுறதுனால ஓகே
அவங்க சொன்னதுனால ப்ரொஃபஷனல் கோர்ஸ் சேர்ந்துடலாம் அப்படின்னு இன்ஜினியரிங். ஆனால் இன்ஜினியரிங்கில் வந்து எனக்கு பிடிச்சதான் நான் படிப்பேன் அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகே அப்படின்ட்டாங்க. ஸோ எனக்கு வந்து ஸ்கூல் லைஃப்லேருந்தே கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற சப்ஜெக்ட் எப்போவுமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் வந்து இன்ஜினியரிங்கில் வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் தான் படிப்பேன் அப்படின்னோடனே சரி ஓகே நீ படி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸோ காலேஜ் சேர்ந்துட்டேன். ஸோ காலேஜ் சேர்ந்துட்டு அப்போ தான் நான் ஃபுல்லாமே ரூரல் சைட்லேயே இருந்ததுனால ஸோ சென்னை அப்படிங்கிறது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான லைஃப். அதே மாதிரி காலேஜில் வந்து பலதரப்பட்ட மக்கள் வருவாங்க. என்ஆர்ஐ ஸ்டூடெண்ட்ஸ், ஃபாரின்லேருந்து ரிட்டர்ன் ஆன பீப்புள் என்னோட படிப்பாங்க, என்னோட வேறு சமூகத்து மக்கள் படிப்பாங்க, வேறு கேட்டகிரிலேருந்து வந்தவங்க. சில பேர் ரொம்ப ஏழை மக்கள் வருவாங்க, சில பேர் ரொம்ப பணக்காரங்க ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பாங்க. அதே மாதிரி காலேஜ் அப்படிங்கிறது ஸ்கூலில் வந்து நம்மளுக்கு எல்லாத்தையும் சொல்லி தருவாங்க, ஓகே இதுதான் டீச் பண்ணுவாங்க. பட் காலேஜில் வந்து டீச்சிங் கிடையாது, இட்ஸ் மோர் ஆஃப் லெக்சரிங். அப்படிங்கிறப்போ நம்மளாக தான் எல்லாம் படிச்சுக்கணும். ஸோ அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான லைஃப். பட் இருந்தாலுமே என்னோட எல்லா ஆம்பிஷனுமே ஓகே காலேஜ் சேர்ந்தாலும் இதை ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளோட ஃபோக்கஸ் வந்து ஐஏஎஸ்ஸாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு நோக்கம். அதே மாதிரி என்னோட அட்வான்டேஜ் என்ன, சென்னையில் இருந்ததுனால நிறைய சென்னையில் வந்து யூபிஎஸ்சி கோச்சிங் சென்டர்ஸ் இருக்கும், நிறையா ஃப்ரீ கோச்சிங் சென்டர்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு, அந்த யூபிஎஸ்சினா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து எனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. அதே மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி யூபிஎஸ்சி ஸ்டடி சர்க்கிள்னு ஒரு குரூப் இருந்துச்சு. நான் செலக்ட் ஆகிறதுக்கு நான் காலேஜ் சேர்றதுக்கு ஒரு 1 இயருக்கு முன்னாடி தான் அது ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ அதில் இனிஷியலாக பேசிக்காக நான் வந்து ஃபஸ்ட் இயர் முடிச்சதுக்கப்புறம் செகண்ட் இயர்லேருந்து டெய்லி ஈவினிங் வந்து அங்கே கிளாஸஸ் நடத்துவாங்க, வேறு சீனியர்ஸ் நடத்துவாங்க, இல்லைனா யூபிஎஸ்சி எக்ஸாம் நம்ம எங்கள் காலேஜ்லேருந்து கிளியர் பண்ணவங்க நடத்துவாங்க. ஸோ இதில் வந்து சின்ன சின்ன பேசிக் திங்ஸ், யூபிஎஸ்சினா முதல்ல என்ன, எல்லாத்துக்குமே ஆசை இருக்கும், ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசை இருக்கும். பட் அதில் என்னென்ன இருக்குங்கிறத வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டா தான் உண்டு. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த ஸ்டடி சர்க்கிளில் வந்து டெய்லி ஒரு ஈவினிங் போவோம், ஏதாவது 1 or 2 டாபிக் சொல்லி தருவாங்க. அப்புறம் வந்து யூபிஎஸ்சினா என்னென்ன இருக்குது, எப்படியெல்லாம் வந்து யூபிஎஸ்சியில் வந்து என்னென்ன நம்ம பண்ணணும், என்னென்ன வந்து நம்மளால் யூபிஎஸ்சிக்கு பண்ணணும், எப்படி நம்மளை தயார்படுத்திக்கிட்டா நம்மளால் வந்து அதில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதுதான் வந்து என்னை கொஞ்சம் கொஞ்சமாக மோல்ட் பண்ணுச்சு. ஸோ செகண்ட் இயர் தேர்ட் இயர் அந்த ஃபுல் இயரும் அதில் தான் வந்து நான் கான்சன்ட்ரேட் பண்ணேன். அதே மாதிரி தேர்ட் இயரில் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு ஃப்ரீ கோச்சிங் சென்டர் வந்து சேர்ப்பாங்க. நம்ம கவர்மெண்ட்லேயே வந்து ஃப்ரீ கோச்சிங் சென்டர் இருக்கும். ஸோ அதில் என்ட்ரன்ஸ் எழுதி அதில் செலக்ட் ஆகிறவங்கள வந்து அந்த ஃப்ரீ கோச்சிங் சென்டருக்கு சேர்ப்பாங்க. ஸோ அதுக்கு நான் போனேன். ஸோ அதில் போயிட்டு அதில் அடுத்த லெவல் ஆஃப் அப்கிரேடேஷன் வந்து எனக்கு நடந்துச்சு. அங்கே இன்னும் கொஞ்சம் சீரியஸான ஆஸ்பிரன்ஸ் இருப்பாங்க, இன்னும் என்னெல்லாம் படிக்கணும், சில ஐஏஎஸ் ஆஃபீஸர் வருவாங்க. ஸோ அவங்க நம்மளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க என்னென்ன மாதிரி இது இருக்கும், ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்லாம் சொல்லி தருவாங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நான் காலேஜ்லேருந்து வெளியில் வரப்போ ஒரு 20 to 30% ஆஃப் தி யூபிஎஸ்சி வந்து நான் கொஞ்சம் தயாராக இருந்தேன். ஸோ இந்த தயாராகிறதுக்கு என்னோட காலேஜ் லைஃப் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அத்தியாவசியமான விஷயமா இருந்துச்சு. என்னோட காலேஜில் வந்து சில காலேஜஸ் வந்து ஸ்கூல் மாதிரி இன்னும் ப்ரெஷர் போடுவாங்க, நீ இவ்வளோ மார்க் எடுக்கணும், இவ்வளோ கிரேட் எடுக்கணும். பட் எங்கள் காலேஜ் அப்படி இல்லை. ஸோ அதனால் என்னால் காலேஜ் ஸ்டடீஸையும் கான்சன்ட்ரேட் பண்ண முடிஞ்சு, என்னோட ஆம்பிஷனான யூபிஎஸ்சி அப்படிங்கிறதையும் எனக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு தகுந்த ஒரு களத்தை வந்து என்னோட கல்லூரி வந்து எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துச்சு.